வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் குறித்து முக்கியமான அப்டேட்டை இந்த வீடியோல நான் இப்ப சொல்ல போறேன். மக்களே, நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆண்டு 2025 குரூப் 4 வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஏஓ 215, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டியில வந்து பாத்தீங்கன்னா 1621, ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த கேட்டகரியில 6, 5, 46 தனியா பிரிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைபிஸ்ட் கேட்டகரிக்கு 1099, தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேபர் ஸ்டடியில 1, ஸ்டெனோடைபிஸ்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப அதுல நிறைய கேட்டகரி இருக்கிறதுனால அதிகபட்சமா மினரல் அண்ட் ஜட்ஜிக்கல் மினரல் சர்வீஸ் 335, பர்சனல் கிளர்க்கு 2 பேர் எடுக்கிறாங்க, தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், அசிஸ்டன்ட் தமிழ்நாடு போலீஸ் கண்ட்ரோல் போர்டு. ஓகேங்களா? அடுத்து ஃபீல்டு அசிஸ்டன்ட்டும் அங்கேதான், ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சரு, ட்ரைபல் யூத் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சபார்டினேட் சர்வீஸ்ல 62, 35, 71, 24 இந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஃபாரஸ்ட் கார்டு 15 பேரும், ஃபாரஸ்ட் வாட்சர் 50 பேர் எடுக்கிறாங்க. மொத்தமா 3935 வேகன்சிஸ் தான் இருக்கு அப்படின்றது நமக்கே இப்ப வந்து தெரிய வரும். இந்த வேகன்சிஸ் அபிஷியலான ரிசல்ட் இதை பொறுத்துதான் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் பிரிடிக்ட் செய்யப்பட்டிருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட குரூப் 4 வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வைஸா நமக்கு பாக்குறப்ப ஒரு 20 கொஸ்டின்ஸ் எல்லாமே தப்பா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குரூப் 4 வந்து பாத்தீங்கன்னா இப்படியே இருக்கிற டைம்ல குரூப் 4 கிரேஸ் மார்க் வழங்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 140க்கு கீழே உள்ளவர்களுக்கு இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சேஃப் ஜோன் அப்படின்றது நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சேஃப் ஜோனை நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மதிப்பெண்கள் கண்டிப்பா 140 கீழே இருக்கிறவங்களுக்கு முழுமையா சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி எல்லா கேட்டகரியா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஓவராலா 135 அப்படின்றத உறுதியா சொல்லலாம். ஸோ இப்ப உங்களுக்கு இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி இந்த வீடியோல இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துறேன். 2025 குரூப் 4 உடைய அபிஷியலான ஆன்சர் கீஸ் வெளியிட்ட பிறகு கட் ஆஃப் மதிப்பெண்கள் பிரிடிக்ட் செய்யப்பட்டவை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இந்த கேட்டகரி, ஸோ ஜிடி கேட்டகரிக்கு இடஒதுக்கீடு 100%, 31% கொடுக்குறாங்க. விஓ வந்தா 150%, ஜூனியர் இருந்தா 151 கொஸ்டின்ஸ் ரைட்டா இருக்கணும், ஃபாரஸ்ட் வாட்சர் 144 கொஸ்டின்ஸ் ரைட்டா இருக்கணும், டைபிஸ்ட் 140 கொஸ்டின்ஸ் ரைட்டா இருக்கணும், ஸ்டெனோடைபிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் 120, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் 118, சேஃப் ஜோன் 135ங்க. அடுத்து பிசி கேட்டகரிக்கு நம்ம பார்க்கலாம். 23.5 இடஒதுக்கீடு, விஓக்கு 145க்கு மேல இருக்கும், ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா 144, ஃபாரஸ்ட் வாட்சர் 139, டைபிஸ்ட் 135, ஸ்டெனோடைபிஸ்ட் 133, பிஎஸ்டி 118, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 115 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி இந்த கேட்டகரி நம்ம பார்க்கலாம். விஏஓக்கு 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் 134, ஃபாரஸ்ட் வாட்சர் 130, டைபிஸ்ட் 124, ஸ்டெனோடைபிஸ்ட் 127, பிஎஸ்டி 110, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்ட் வந்தா 108, சேஃப் ஜோன் 125ங்க. அடுத்து எஸ்சி 18%, விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைபிஸ்ட் 120, ஸ்டெனோடைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்டா இருக்கும் பட்சத்துல 110. அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு நம்ம பார்க்கலாம். விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைபிஸ்ட் 120, ஸ்டெனோடைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்ட் 105, சேஃப் ஜோன் 120ங்க. எஸ்சிஏ கேட்டகரி பார்க்கலாம். ஒரு 3%, விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் 124, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைபிஸ்ட் 118, ஸ்டெனோடைபிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்டா இருந்தா 100, சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 120ங்க. அடுத்து எஸ்டி 1%, விஏஓ வந்து பாத்தீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ் வந்து ரைட்டா இருக்கு. சேஃப் ஜோன் ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி வந்து பாத்தீங்கன்னா
ஸோ இந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு கவுன்சிலிங் எல்லாமே உங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது, அதனால கவலையே பட வேண்டாம். ஒரு 5ல இருந்து 10 மதிப்பெண்கள் வரைக்கும் கூடலாம் இல்லைன்னா குறையலாம். பெருசா மாற்றங்கள் வராது, இல்ல ஒரு 3 மதிப்பெண்கள் மட்டும்தான் வருமே தவிர பெரிய லெவல் மாற்றங்கள் வருவதற்கு மிக மிக குறைவு. டிஎன்பிசியில் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் குறித்து முக்கியமான அப்டேட்டை இந்த வீடியோல நான் இப்ப சொல்ல போறேன். மக்களே, நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆண்டு 2025 குரூப் 4ல வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஏஓ 215, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டியில வந்து பாத்தீங்கன்னா 1621, ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த கேட்டகரியில 6, 5, 46 தனியா பிரிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைபிஸ்ட் கேட்டகரிக்கு 1099, தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேபர் ஸ்டடியில 1, ஸ்டெனோடைபிஸ்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப அதுல நிறைய கேட்டகரி இருக்கிறதுனால அதிகபட்சமா மினரல் அண்ட் ஜட்ஜிக்கல் மினரல் சர்வீஸ் 335, பர்சனல் கிளர்க்கு 2 பேர் எடுக்கிறாங்க, தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், அசிஸ்டன்ட் தமிழ்நாடு போலீஸ் கண்ட்ரோல் போர்டு, ஓகேங்களா. அடுத்து ஃபீல்டு அசிஸ்டன்ட்டும் அங்கேதான், ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சரு, ட்ரைபல் யூத் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சபார்டினேட் சர்வீஸ்ல 62, 35, 71, 24 இந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஃபாரஸ்ட் கார்டு 15 பேரும், ஃபாரஸ்ட் வாட்சர் 50 பேர் எடுக்கிறாங்க. மொத்தமா 3935 வேகன்சிஸ் தான் இருக்கு அப்படின்றது நமக்கே இப்ப வந்து தெரியும். இந்த வேகன்சிஸ் அபிஷியலான ரிசல்ட் இதை பொறுத்து தான் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் பிரிடிக்ட் செய்யப்பட்டிருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட குரூப் 4ல வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வைஸா நமக்கு பாக்குறப்ப ஒரு 20 கொஸ்டின்ஸ் எல்லாமே தப்பா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் அப்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ குரூப் 4ல வந்து பாத்தீங்கன்னா இப்படியே இருக்கிற டைம்ல குரூப் 4ல கிரேஸ் மார்க் வழங்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 140க்கு கீழே உள்ளவர்களுக்கு இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சேஃப் ஜோன் அப்படின்றது நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சேஃப் ஜோனை நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மதிப்பெண்கள் கண்டிப்பா 140 கீழே இருக்கிறவங்களுக்கு முழுமையா சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி எல்லா கேட்டகரியா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஓவராலா 135 அப்படின்றத உறுதியா சொல்லலாம். ஸோ இப்ப உங்களுக்கு இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி இந்த வீடியோல இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துறேன். 2025 குரூப் 4 உடைய அபிஷியலான ஆன்சர் கீஸ் வெளியிட்ட பிறகு கட் ஆஃப் மதிப்பெண்கள் பிரிடிக்ட் செய்யப்பட்டவை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இந்த கேட்டகரி, ஸோ ஜிடி கேட்டகரிக்கு இடஒதுக்கீடு 100%, 31% கொடுக்குறாங்க. விஓ வந்தா 150%, ஜூனியர் இருந்தா 151 கொஸ்டின்ஸ் ரைட்டா இருக்கணும், ஃபாரஸ்ட் வாட்சர் 144 கொஸ்டின்ஸ் ரைட்டா இருக்கணும், டைபிஸ்ட் 140 கொஸ்டின்ஸ் ரைட்டா இருக்கணும், சினோ டைபிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் 120, எக்ஸர்ஸ் 118, சேஃப் ஜோன் 135ங்க. அடுத்து பிசி கேட்டகரிக்கு நம்ம பார்க்கலாம். 23.5 இடஒதுக்கீடு, விஓக்கு 145க்கு மேல இருக்கும், ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா 144, ஃபாரஸ்ட் வாட்சர் 139, டைபிஸ்ட் 135, ஸ்டெனோ டைபிஸ்ட் 113, பிஎஸ்டி 118, எக்ஸர்ஸ்மென்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 115 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி இந்த கேட்டகரி நம்ம பார்க்கலாம். விஏஓக்கு 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் 134, ஃபாரஸ்ட் வாட்சர் 130, டைபிஸ்ட் 124, ஸ்டெனோ டைப் 127, பிஎஸ்டி 110, எக்ஸர்ஸ்மென்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்ட் வந்தா 108, சேஃப் ஜோன் 125. அடுத்து எஸ்சி 18%, விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைபிஸ்ட் 120, ஸ்டெனோ டைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸர்ஸ்மென்ட் டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கும் பட்சத்துல 110. அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு நாம பார்க்கலாம்.
விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைபிஸ்ட் 120, ஸ்டெனோ டைபிஸ்ட் 120, பிஎஸ்எம் 108, எக்ஸரிஸ்டன் டிரான்ஸ்ஜெண்டர் 105, சேஃப் 120ங்க. எஸ்சிஏ கேட்டகரி பார்க்கலாம் ஒரு 3%, விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் 124, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைபிஸ்ட் 118, ஸ்டெனோ டைபிஸ்ட் 118, பிஎஸ்எம் 107, எக்ஸரிஸ்டன் டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தா 100, சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 120ங்க. அடுத்து எஸ்டி 1% விஏஓ வந்து பாத்தீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ் வந்து ரைட்டா இருக்கு. சேஃப் ஜோன் ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு கவுன்சிலிங் எல்லாமே உங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது, அதனால கவலையே பட வேண்டாம். ஒரு 5ல இருந்து 10 மதிப்பெண்கள் வரைக்கும் கூடலாம் இல்லைன்னா குறையலாம். பெருசா மாற்றங்கள் வராது, இல்ல ஒரு 3 மதிப்பெண்கள் மட்டும்தான் வருமே தவிர பெரிய லெவல் மாற்றங்கள் வருவதற்கு மிக மிக குறைவு. டிஎன்பிசியில இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.